டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வழக்கமான மற்ற திருமணமான தம்பதிகள் போல இரவு என்று மட்டுமே வைத்துவிட முடியாது இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்போவுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறார். அப்புறம் வந்து உன் புருஷன் வந்து என்னை இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்கிறான், நான் போகிறேன், மூக்கு இருக்கிறவ இங்கே நீ இருப்பாளா அப்படின்னு. அதாவது தன்மானம் இருக்கிறவான்னு அர்த்தம். இந்த மனநோயே என்ன கேட்குதுன்னா, ஏன் அம்மா அப்பா கிட்டே நான் இருக்கணும், நான் கல்யாணமானவளாகவும் இருக்கணும், எனக்கு ஒரு குழந்தையும் பிறக்கணும். நீ உங்கள் அம்மா வீட்டில் 5 மாதம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் தினம் அணைச்சிக்க முடியுமா? என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், முடியுமா? எனக்கு ஏமா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன்லன்னு சொல்லணுன்னு அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம், சோகம், அழுகை, கதறல். அவன் இனிமேல் என் குழந்தைய கொடுக்க மாட்டான், நான் பல நாள் ராத்திரியில் படுத்து அழுதுருக்கிறேம்மா, நான் என்னால் முடியலை, இதோட க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏம்மா நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் குழந்தை வேணும், நான் குழந்தைய யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதுவும் எஸ்பெஷலி அவருடைய அப்பா அம்மாவுக்கு காட்ட மாட்டேன். என்ன ஒரு கொடூரமான மனசு சார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் அவங்க எடுத்து நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அதிலிருந்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது, அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு நிறைய சாராம்சம் இருக்குது. மேடம் வரவேற்றலாம். அதே மாதிரி வணக்கம். அதே மாதிரி உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வதற்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. எவ்வளவு மாற்றம் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கு அது தெரியுதுங்க எங்களுக்கு, ரைட் தானே? போன எபிசோடு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதுலேயும் சமூக செய்திகள்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வாரம் என்ன மாதிரியான? சார் இதெல்லாம் பார்த்து தானே சார் சீரியலில் ஒரு வழக்கை எடுத்து தானே அதை வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம பேச போகிற வழக்கு வந்து ரொம்ப பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா படித்த ஒரு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு டாக்டருடைய சம்பவம். அவர் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல வேலை கிடச்சி வேறு ஒரு இடத்துக்கு குடி போக வேண்டிய அவசியம் வந்தது. அது என்ன அவசியம்னு சொன்னால், அவங்க வீட்டில் அவருக்கு கல்யாணத்துக்கு பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மாவே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். அதனால் காதல் ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து எனக்கு காதலெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா அந்த பொண்ணையே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பொறுப்பு எல்லாம் இப்போ யாருக்கிட்ட இருக்குது? பையன்கிட்டயா? அப்பா அம்மாட்ட. நீங்கள் கதையை சரியாக கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ பார்க்குறாங்க, ரொம்ப தேடி அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இவரும் டாக்டரு, அவங்களும் டாக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுலாம் தேடி தேடி அலசி, ஒரே பையன் வேறு, அதனால் அழகாக தேடி எடுத்து ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல பிரம்மாண்டமான கல்யாணம். அந்த கல்யாணம் வந்து பாண்டிச்சேரி பக்கம் நடந்த ஒரு கல்யாணம். அப்புறம் அது முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணினாங்க, இங்கே வந்து ஒரு தனி வீடு எடுத்து 2 பேரும் வாழ வச்சாங்க. ஏன்னா இந்த அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும், எப்பொழுது கூட வைத்து கொள்ள வேண்டும், எப்பொழுது கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் அப்படின்னு அறிந்த அனுபவம் மிக்கவர்கள் அவங்க 2 பேரும். அதனால் எடுத்துட்டாங்க, நீங்கள் எங்களோட சேர்ந்து இருக்க வேண்டியதில்லை, நானும் அப்பாவும் இருந்துப்போம், நீயும் அவளும் தனியாக இருந்துக்கணும். ஆரம்பத்திலிருந்தே சொல்லி தான் பொண்ணு வீட்டில் கூட கேட்குறாங்க, எங்கே இருப்பாங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது கூட, நீங்கள் எங்கே கொடுத்தனும் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். 2 பேரும் உங்களுக்கும் ஒரே பொண்ணு, எனக்கும் ஒரே பையன், 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரின்னு இவருக்கு ஒரு வீட்டை வைக்கிறாங்க. வீட்டை வச்சு கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. காதலித்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு காதலிக்க துவங்கினார். என்னென்னா, காதலிக்கிற கல்யாணங்கள்லேயே நிறைய பிரச்சனை வந்துடுது. பிடிக்கணும், மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு வரணும், ஒரு அன்பு கசியணும், அது காதலாக மாறணும். இதெல்லாம் இல்லாமல் திருமண வாழ்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இனிக்காது, அது சுவைக்காது. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் முடிச்சுட்டு அவர் ஒரு டியூட்டி டைம் வேறு, இவங்க ஒரு டியூட்டி டைம் மாறி வராங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்படி அம்மா வீட்டுக்கு போகாத நாளில் அம்மா வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு, ஐயோ என் பொண்ணு இழைச்சி போயிட்டா, நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டா தான் அவள் கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க.
நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவீங்க, டாக்டராக இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி தானே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளே மூன்றாவது மனிதர் சீக்கிரமாகவே வந்து உள்ள நுழைஞ்சு ஏதாவது பண்ணுறதுங்கிறது படித்தவர்கள் மத்தியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லி பார்க்குறாரு, ஏம்மா நீ பண்ண மாட்டியா, இல்லைன்னா நம்ம ஒரு குக்கு வச்சுக்கலான்னு. நீங்கள் தான் ஒன்றுமே எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு. பரவாயில்ல, உனக்கு என்ன குக்கு தானே வேணும், நம்ம வச்சுக்கலாம். ஏன் எங்கள் அம்மா வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறேன். தேவையில்லைம்மா, இது நம்ம லைஃபு, நம்ம தான் பார்க்கணும். என்னுடைய வேலை நேரம் உன்னுடைய வேலை நேரத்துக்கு இடையில் நாம் சந்தோஷமாக இருக்கிற தருணங்கள் வந்து வழக்கமான மற்ற திருமணமான தம்பதிகள் போல இரவு என்று மட்டுமே வைத்து விட முடியாது இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்போவுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் டிஸ்டன்ட் பண்ணிக்கிறார். எவ்வளவு அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான் பாருங்கள். ஒரு நெருங்கி இருப்பதற்கான வாய்ப்புங்கிறது எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது தான் தம்பதிகள் பயன்படுத்துவார்கள். 2 பேரும் நைட் ஷிஃப்டாக இருந்தால் பகலில் இந்த மாதிரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி விஷயம் தானே. பட் இந்த அம்மா அங்கேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, கேட்குறதில்ல. இதுதான் ஆரம்ப புள்ளி. அப்போது அந்த ஆரம்பித்து துவங்கி கொஞ்ச நாள்லேயே பார்த்தா இந்த பொண்ணு வந்து இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லுது. அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போது சரிம்மா பார்த்துக்கலாம், ஒன்றுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அம்மா அப்பாக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. அம்மா அப்பா அன்றைக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்த உடனே இந்த பொண்ணு நீ எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போய் சொல்லலாம்ல, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு 3 months படித்து சொல்லலாமில்ல. சரி நீ உங்கள் அம்மாவுக்கு சொன்னியா அப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா, நான் அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லியிருக்கேன். அப்போது உங்கள் அம்மாவுக்கு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படலாம், நான் சொல்லி என் அப்பா அம்மா சந்தோஷப்படக்கூடாதா? அது என்ன நியாயம்? அவங்களும் இதைத்தானே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நார்மலாகவே அதுதான். இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து என்ன மருமக ப்ரெக்னெண்ட்டாக ஏதாவது விசேஷமானு கேட்காத வீடே இருக்காது. இப்போ கொஞ்சம் இப்போல்லாம் வந்து படித்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, இட்ஸ் அ ப்ரைவேட் அஃபேர், வி வில் டிசைட் வென் வி ஆர் கோயிங் டு பிகெட் அ பேபி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த காலத்தில் கேட்பாங்கனால சந்தோஷமாக சொல்ல தான் செய்வேன். அப்போது அவங்க அப்பா அம்மா வந்த உடனேயே இவ வந்து ஒரு சுமூகமான உறவுங்கிறது உங்களை தனியாக தான் வச்சுருக்காங்க. அவங்களோடான உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அந்த மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். வந்தால் அவங்க தங்கவும் மாட்டாங்க, அவங்க வேறொரு இடத்துல தங்கி கொண்டிருக்கிறவர்கள், தங்கவும் மாட்டார்கள். ஆனால் அந்த வருவதையே தவிர்ப்பது என்ன, தினம் வந்துடுறாங்க, தினம் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் தூபம் போடுறதுக்கு அவங்க மாமியார் இருக்காங்க. அட் அ பர்டிகுலர் ஸ்டேஜ் அவர் சொல்லிடுறாரு, இல்லைம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கள், நான் வந்து லீவ் போட்டு கூட என் பொண்டாட்டியை நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்புறம் அந்த அம்மா ஓரளவுக்கு படித்தவங்க. அப்புறம் வந்து உன் புருஷன் வந்து என்னை இங்கே இருக்க வேண்டான்னு சொல்கிறான், நான் போகிறேன், மூக்கு இருக்கிறவ இங்கே இது இருப்பாளா அப்படின்னு, அதாவது தன்மானம் இருக்கிறவான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்க்குறாங்க ஃப்ரீயாக ஒரு மாமியா வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு தராங்க, அதில் என்ன கஷ்டம் வருது? யாருக்கு கஷ்டம்? மாப்பிள்ளைக்கு. சார் நான் தான் தூபம் போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறேனே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதுதான் இது சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சார். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது அந்த தம்பிக்கு பிடிக்காது, இப்படி தான் இருக்கும். அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ வேண்டும், மூன்றாவது ஒரு மனிதர் வந்து கைட் பண்ணக்கூடாது. நார்மலாகவே நம்ம சமூகத்தில் எப்படின்னா பையனை பெற்ற அப்பா அம்மா தான் வந்து கூட இருப்பாங்க, அவங்க கூட தான் இவங்க இருப்பாங்க. இது அதுவும் வேண்டான்னு சொல்லி தானே நீங்கள் வந்திருக்கீங்க. இது வாழ்க்கையை கொஞ்சம் இனிமையாக கொண்டு போகிறதுக்கு, அந்த தனிமையாக இருக்கும்போது தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சார். ஒரு உதவி செய்யுதல், அல்லது மனசை பரிமாறிக்கிறது, ஒரு நல்ல கவிதையை ரசிப்பது, அல்லது ஒரு இனிமையான பாட்டை வந்து கேட்பது, சகலம் தானே இருக்குது. ஒரு சின்ன ஹக்கு, எல்லாரும் எல்லா நேரமும் படுக்கையிலேயே உருள போகிறது கிடையாது. ஒரு சின்ன ஹக்கு, ஒரு நெற்றியின் முத்தம், கவிதையாகவே வந்துடுச்சு மேம். அல்ல அப்படி தானே சார் வாழ்க்கை, அப்படி தானே ஆரம்பிக்கும் எல்லாருக்கும். அது படித்தவங்க படிக்காதவங்க யாருக்காக இருந்தாலும் அது அப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த நெருக்கத்தை உணரச் செய்கிறதுக்கு தான் இந்த வந்து தனியான வீடு அப்படின்னு நம்ம தேடுறோம். அதில் கொண்டு வந்து அம்மா வச்சுட்டு பாரு நான் வச்சேன், உன் மாப்பிள்ளைக்கு பிடிக்கவே இல்லை, அவன் திங்கவே இல்லை, முதல்ல அவர்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ஏக வச்சனத்தில் ஆரம்பிச்சிருவாங்க, அவன் எங்கே திங்கிறான், அவனும் பாரு, அவன் மூஞ்சியை பாரு, நீ எப்படி தான் கல்யாணம் பண்ணேன்னு இதெல்லாம் வரும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா இடையூறு இல்லாத தம்பதியராக ஒருத்தர் இருக்கிற பொழுது தான் திருமண வாழ்க்கை தொடரும்.
சரி, இதெல்லாம் சொல்லி பார்த்து அந்த அம்மா போன உடனே அப்புறம் இந்த பொண்ணு 2 நாளைக்கு ஒரே அழுகை. எங்கள் அம்மாவை ஏன் அனுப்பினேன், எனக்கு நான் இது சமைக்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன் அப்படின்னு. நீ செய்யவே வேண்டாம், நான் சமையக்காரியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை வர சொல்லி காலையில் வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு வச்சுருங்க. ஈவினிங் வேணால் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். எனக்கும் சப்பாத்தி, நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்து படிச்சிருக்கிறேன், அதனால் நானும் சப்பாத்தி போட்டு 2 பேரும் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்லுவாவோ, வேறு வழி இல்லை, அதனால் சரின்றான். அப்புறம் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சமைக்கிறது சரியா இல்லை, எனக்கு வாமிட்டிங் வருது, எனக்கு உடம்பு சரியில்லை. வா, நீயும் டாக்டர் நானும் டாக்டர், நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா, வா ஒரு நல்ல கைனிக்கை பார்க்கலாம், என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். எது வந்தாலும் நீங்கள் உடம்பு நோய்க்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். இந்த மனநோயே என்ன கேட்குதுன்னா, ஏன் அம்மா அப்பா கிட்டே நான் இருக்கணும், நான் கல்யாணமானவளாகவும் இருக்கணும், எனக்கு ஒரு குழந்தையும் பிறக்கணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அப்பா. இப்போ நிறைய பெண்கள் அப்படி மாறிட்டு தான் வராங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் அந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் கல்யாணம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறத்து 2 பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய சில இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சீரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணினாங்க, எல்லாம் முடிஞ்சு. அப்புறமா குழந்தை எங்கே வரணும், குழந்தை வந்து இந்த பொண்ணு தாய் வீட்டில் போய் இருந்துட்டா. குழந்தை எங்கே வரணும் சார், 3 மாதம் விடுங்க, 5 மாதம் விடுங்க, இவங்க போய் கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க குழந்தைய அனுப்புங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. இல்லை, நல்ல நாள் பார்த்துட்டு நானே அனுப்புகிறேன், அவளுக்கு முடியவே இல்லைங்கிறா, பாருங்க நான் இல்லை அத்தை, எனக்கு முடியல அத்தை, நான் ஒரு 2 மாதம் இருந்துட்டு வரேன் அத்தை அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு, தம்பி என்னப்பா அந்த பொண்ணு இப்படி சொல்லுதேப்பா, நீ கொஞ்சம் பேசக்கூடாதா, நம்ம வீட்டில் வளரணும்ல, ஒரே பிள்ளை நீயே, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை கையில் வாங்கணும், அதை வச்சு தவழ்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காது. ஆன வரைக்கும் அவங்க அம்மா, அவருக்கான கண்ணில் தண்ணி வருதுச்சா, நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தி படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு தானே எல்லாரும் தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வர்றாங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு அவங்க கையில் என்னுடைய குழந்தை தவழ வேண்டாமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் போய் பேசுகிறாரு, எப்போ வர்ற, நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேன், நான்லாம் வந்து உங்கள் அம்மாட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வேணால் நான் வரேன், நானும் நீயே இருக்கலாம். அது எப்படிப்பா அப்படியே இருக்கலாம், குழந்தை என் குழந்தையும் கூடப்பா, நான் என் குழந்தையோடு இருக்கணும், நீ உங்கள் அம்மா வீட்டில் 5 மாதம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் தினம் அணைச்சிக்க முடியுமா, நீங்கள் சொல்லுங்கள் சார், முடியுமா, கிடையாது. என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், முடியுமா, முடியாது. அந்த குழந்தைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மா வந்து சின்ன வயசு, ரொம்ப 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாதீங்கங்கிறீங்க. என்ன பண்ணுவார், அவங்க தனியாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, எதுவுமே இல்லாமல் இருக்க. இல்லை எனக்கு இது சரிப்படும்னு எனக்கு தோணலை, நீ எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். மாட்டேங்கிறா, அழுகிறா, எல்லாம் பண்ணுறா. அப்புறம் திரும்பவும் இவங்க அப்பா அம்மா போய் பேசுகிறாங்க, பாருங்கள் 5 மாதமும் ஆகிப்போச்சு, அடுத்தும் நீங்கள் வந்து வச்சுருக்கிறது சரியா இல்லை, நாங்களும் பார்க்கணுன்னு ஆசை தானே படுவோம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கம்மா, நீங்கள் எப்படிம்மா பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் வேலைக்கு போகிறது இன்றைக்கி இல்லை, என் பையன் வயிற்றில் இருக்கும்போது இருந்து நான் வேலைக்கு போகிற பெண் தான். ஆனால் எப்போ லீவ் எடுக்கணும்னு எனக்கும் தெரியும், என்னுடைய பேர குழந்தைய பார்க்குறதுக்கு நான் லீவ் எடுத்துகிட்டு கூட பார்த்துவேன். நீங்கள் அந்த சாக்கை வச்சுட்டு நீங்கள் என்னை வேண்டான்னு சொல்ல முடியாது, குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியும். நியாயமாக என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாரும் சொல்கிறாங்க, அதை கேட்குறதே கிடையாது. சரின்னு அதுக்கப்புறமா இவர் போய் பார்க்க வேண்டியது, இல்லைன்னா குழந்தை அங்கே தான் இருக்கும். இங்கே தூக்கிட்டு வாங்கன்னா தூக்கிட்டு வருவாங்க. 3ஆவது நாளே என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் இங்கே வந்து இதை சாப்பிட்டு குழந்தைக்கு வயிற்றால போகுது பாருங்கள், நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ட் அதிகமாயிட்டு இவர் பார்க்குற வரைக்கும் பார்க்குறார். அப்புறம் ஏதாவது ஒன்றுன்னா, இப்போது ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் ஃபோனில் பேசும்போது நீங்கள் சிரித்து பேச மாட்டியா, அது ஆணாக இருந்தாலும் இருக்கும், நீங்கள்லாம் பெண்ணாக இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே சிரித்து பேசுவீங்க, நியாயம் தானே சார். இல்லை, நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். அப்படி பேசும்போது இப்போ நீங்கள் சக ஊழியராக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஒரு லேடி, நான் வந்து பேர் வந்து பாவனான்னு வைக்கிறேன். ஏய் பாவனா எப்படி இருக்க, என்ன இன்றைக்கி ஒரே ஸ்டைலாக வந்திருந்த காலையில் அப்படின்னு பேசுவோம் தானே. வி ஆர் கலீக்ஸ். எங்கள் ஆஃபீஸில் பெண் ஊழியரே இல்லை மேம், நான் யார்கிட்ட பேசுகிறது. ஐயோ, உங்கள் கவலை பெரிய கவலையாக இருக்கே சார். நான் வேணா உங்கள் ஓனர்கிட்டையா, யார் உங்கள் சார்கிட்ட நான் பேசிடுறேன், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். சார் இப்போ நம்ம பிருத்திவிராஜ் ரொம்ப வருத்தப்படுறாங்க சார், ஒரு லேடியை நம்ம இடத்துல சேர்த்துக்காங்க சார். இல்லை மேம், சேர்ந்து பணியாற்றுறதுக்கு சொல்கிறேன். ஆமாம்மா, நீங்கள் நல்லா பணியாற்றுவீங்கப்பா, எங்களுக்கு தெரியும்ப்பா என்னது. அப்புறம் சொல்லிடுறாங்க.
அது 4 நாள் பார்த்த உடனே நீ என்ன அவகிட்ட ரொம்ப இழிச்சு பேசுகிற அப்படின்னு. நீ பேச மாட்டேங்கிற, நீ மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிற, எனக்கு முடியாதுங்கிற. நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டுடு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிற. அப்பா அம்மாட்டையும் விட மாட்டேங்கிற. அவங்க வந்து கொஞ்ச நேரமே வச்சுருந்தா இப்போ வந்து குழந்தைக்கு மருந்து ஊற்றுற நேரம்னு வாங்கிட்டு போகிற. இதெல்லாம் சொல்கிறாங்க. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவனுக்கு சகிக்கிறது இல்லை. அம்மா என்னால் அவளோட வாழ முடியாதும்மா அப்படின்னு வந்து வீட்டில் சொல்கிறார். அவங்களும் கண்ணீர் விடுறாங்க, நம்ம பேர குழந்தைய நம்ம கொஞ்சம் முடியலையே அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஜெர்மனில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வேலை கிடைக்குது. இவர் அங்கே போயிடுறாரு. போயிட்டு இப்போ கூப்பிட்றாரு, நீ வா அங்கே என்னோட வந்துடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இங்கே வேலை இருக்குது, நான் குழந்தைய வளர்த்துறோம். ஏய் 2 பேரும் சேர்ந்து வளர்த்தலாண்டி, என்னது உனக்கு மட்டுமா குழந்தை, எனக்கும் தானே குழந்தை, அங்கே நல்ல வசதியெல்லாம் இருக்கும், நீ வா. இப்போவே குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிடுச்சு, இப்போ நீ கொஞ்சம் நாள் வந்தீங்கன்னா அப்புறமா ப்ளே ஸ்கூல் இருக்கும், அப்படியே போடலாம். நீ முதல்ல போ, நீ விசாலாம் அனுப்பு, நான் அப்புறம் பார்க்குறேன். ஸோ ஹர் இன்டென்ஷன் வாஸ் நாட் டு லீவ் இண்டியா. ஷீ just wanted to stay with her mother, father and particularly in India. இப்போ அந்த பையனுக்கு கிடச்சிக்கிற வாய்ப்பு அருமையான வாய்ப்பா இல்லையா? நம்ம அப்படி தானே நினைப்போம். நல்ல சம்பளம் இங்கே வாங்குறத விட 2 மடங்கு வாங்கலாம், எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை. நீயும் எங்கள் அப்பா அம்மாட்ட ஒத்து வர மாட்டேங்கிறான், நம்ம 2 பேர், உங்கள் அம்மாவையே எனக்கு பிடிக்கல அப்படின்னுலாம் ஆன வரைக்கும் சொல்கிறாரு. மாட்டேங்கிறாரு. விசா பேப்பர்ஸ்க்கெல்லாம் அனுப்ப, நீ கொஞ்சம் இருந்து அனுப்பு, நான் குழந்தைய கொஞ்சம் வளர்த்திட்டு நான் வரேன். தென் சொல்லி பார்த்துட்டு முடியலன்னு அவர் வேலை பார்க்குறாரு, அங்கேயே இருக்கிறார். 1 வருஷம் கழித்து வர்றார். வந்தாலும் கூட குழந்தை அந்த அவர்கிட்ட வருமா சொல்லுங்க, யாருமா இந்த மாமான்னு தானே கேட்கும்ல. அது ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ அவன் கண்ணில் தண்ணி வந்துடுது, நீ என்னையும் என் குழந்தையும் பிரிச்சுட்ட அப்படின்னு, நீ தான் என்னையும் குழந்தையும் பிரிச்சுட்டு நீ போய் ஊரில் உட்காந்துட்ட அப்படின்னு அவள் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான், அம்மா எனக்கு ஏமா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன்லன்னு சொல்லணுன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம், சோகம், அழுகை, கதறல், ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆச்சேன்னு. அப்புறம் எல்லாரையும் வச்சு பேசி பார்க்குறாங்க. பேசி பார்த்தா அவங்க ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க. குழந்தைய உங்கள் அப்பா அம்மாட்ட நான் கொடுக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. சரி, எவ்வளோ நாளைக்கு? இப்போவே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ அவர் போன அந்த பீரியடெல்லாம் கணக்கு பண்ணால் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அது நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துப்போம். நான் ஒரு 10 நாள் இருப்பேன். அது எப்படி அப்படி பார்த்துப்பீங்க? ஒரே சண்டே ஆனவுடனே இந்த பையன் மறுபடியும் போயிட்டார். அப்புறம் இவங்க அப்பா அம்மா பேசினாங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், மத்தியஸ்தம் பேசுகிறவங்களையும் வச்சும் பேசிட்டோம், நீங்கள் எதுக்குமே ஒத்து வரல, அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து பிரிஞ்சு போகிறதுன்னு முடியும். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னுட்டுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிச்சு, ஓகே எனக்கும் இஷ்டம் இல்லை அவரோட வாழ்கிறதுக்கு, எனக்கு ஒத்து வராது, அம்மாவோட இருந்துடலாம், அதுக்காகத்தான் நான் அப்படியா சொல்லுவாங்க. இல்லை எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல, கான்செப்ட் லைஃப்பை பற்றின கான்செப்டில் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. என்ன கான்செப்ட் என்னென்னு கேட்டான்னா விதண்டாவாதம் தான் வரும். வாதம் அது அடுத்தது விதண்டாவாதமாக மாறும். அதனால் சரிம்மா உனக்கு என்ன விருப்பமோ சொல்லு. அப்புறம் நான் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் குழந்தைய மட்டும் நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கர்மத்துக்கான நான் இப்போ வந்து டைவர்ஸ் வரைக்கும் வரேன், எனக்கு எதுக்கு இப்போ டிவர்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அப்புறம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. குழந்தை என் குழந்தை, எனக்கு பார்க்கறதுக்கான உரிமை வேணும். நீ எங்கேயோ ஜெர்மனியில் இருந்துட்டு நீ இங்கே வந்து பார்த்துருவியா அப்படின்னு. நான் அங்கே வேலையை விட்டுட்டு நான் இங்கே வரேன். இங்கே வந்து நான் ஒரு வேலை பார்க்குறேன். வாரத்தில் சாட்டர்டே சண்டே 2 நாள் என்கிட்ட கொடுத்துரு, மற்ற 5 நாள் நீ வச்சுக்கோ, யூ பி த கார்டியன், அந்த 2 டேஸ்க்கு நான் கஸ்டோடியனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு எங்களை வந்து பேசி எல்லாம் சொல்லி நான் ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுத்து அவர்கிட்ட நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை சார். இதோ இப்போ சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோன்னு சொல்லியே 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 1 hour to 2 hours தான் உனக்கு நான் கொடுப்பேன். மாதத்தில் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள், செகண்ட் சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 10 to 12 நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சரின்னா நான் ஒத்துப்பேன், இல்லைன்னா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே எல்லா வேலையும் விட்டுட்டு நல்ல, அது ஒரு ஹைஃபையான லைஃப் தானே சார் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு. நம்ம நாட்டினுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது ஏன் வந்தேன், என் குழந்தை வேணும், என் ஒய்ஃப் வேணும்னு. இப்போ நீ முடியாதுன்னு சொல்கிற, நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் கொடுக்க மாட்டேங்கிற. 2 மணி நேரம் தான் ஒரு அப்பனுக்குன்னா அது நான் என்னத்துக்கு அப்படி சண்டை போச்சு சார். ஒரு 4-5 மாதம் மாற்றி டிராஃப்டை கொடுத்தோம், வாங்கினேன், எல்லாம் பண்ணிவிட்டு இவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். குழந்தைக்கான மெயின்டெனன்ஸ் நான் கொடுப்பேன், இதுக்கு முன்னாடி நீ செலவழிச்சிருந்தாலும் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன், இப்போ செலவழிக்கணுமா அதை நான் செலவழிக்கிறேன்.
நாளைக்கு செலவு செய்யணுமா, அதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆஸ் அ பயாலஜிக்கல் ஃபாதர் ஐ ஓ எ டியூட்டி டுவர்ட்ஸ் மை சைல்டு. ஐ வில் பே எவ்ரி அமௌண்ட். ஸோ நான் அதை கொடுத்துட்றேன். எனக்கு குழந்தைய பார்க்கணும். சாட்டர்டே சண்டேல எனக்கு பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், நீ சம்பாரித்து கொடுக்க வேண்டாம், எனக்கு பெர்மனெண்ட் அலிமனி வேண்டாம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேண்டாம், உன் சொத்தில் எனக்கு பாகம் வேண்டாம், ஆனால் குழந்தை மட்டும்தான் எனக்கு வேணும். பார்த்தாங்க சார், ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த பையன் சலிச்சு போய் இந்தியாவுக்கு வந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் திரும்ப வேலைக்கே நான் போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்தார். ஒரு 1.5 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேஸில் ஒரு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அதில் அவர் சொன்னார், ஒன்று, நீ மெயின்டெனன்ஸ் வேண்டாம், இதெல்லாம் வேண்டானால் நான் வந்து பார்க்குறதுக்கான அந்த 2 days டைம் கொடுக்கணும். சரின்னாங்க. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் பண்ணினேன். அது வந்து தாயோடு இருந்த குழந்தை, இருக்கிற குழந்தை, புரியுதா? குழந்தை யார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்? தாய்கிட்ட தான் இருக்கும். இவங்க இங்கே இருந்து வாரம் வாரம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துருந்தா இவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு அன்பை செலுத்துவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இவரும் குழந்தைக்கு அது இது வாங்கி கொடுப்பாரு, கூட்டிகிட்டு போவார், ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது. அப்போ அது என்ன ஆகும், குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நவ் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் டூயிங் சச் திங்ஸ். அதனால் என்ன முடிவு பண்ணுறாரு, அம்மா போதுமா, இனஃப் இஸ் இனஃப், அவன் இனிமேல் என் குழந்தைய கொடுக்க மாட்டா, நான் பல நாள் ராத்திரியில் படுத்து அழுதுருக்கிறேம்மா, நான் என்னால் முடியலை, இதோட க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படி. அப்புறம் அவர் அங்கே இருக்கும்போதே அவர் ஒரு லீவுக்கு வந்திருந்தார். வந்தபோது ஒரு 13B போட்டு வேண்டாம். அவள் என்ன சொல்கிறா, 10 to 12 தானே, அந்த டைமே வச்சுப்போம். 10 to 12 எங்கேருந்து பார்ப்பீங்க சார் நீங்கள் ஜெர்மனில் இருந்தால்? அப்போ ஐ அட்வைஸ்ட் ஹிம், வேண்டாம், விட்டுடுங்க, வேண்டாம். ஒன்று நீங்கள் அடுத்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இந்த ஃபைட்டை கொடுங்க. அல்லது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஃபைட்டை கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், நீங்கள் இந்த வாழ்க்கை இல்லைனாலும் உங்கள் அப்பா தங்களுடைய காலத்துக்கு முன்னே உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவார். நீங்களும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த குழந்தைய நீங்கள் எப்படி உங்களோட வச்சுக்க முடியும்? அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு. ரொம்ப நேரம் யோசித்தார். இல்லை மேடம், அது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னாரு. சரி, அதையே போட்டுக்கலாம். அவள் என்ன சொன்னாலும் அது மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு, செகண்ட் சாட்டர்டே காலையில் 10 to 12 வரைக்கும் மட்டும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டு போட்டோம் சார். மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு 6 மாதம் பீரியட் இருந்தது. அந்த 6 மாதத்துக்குள்ளே பேசி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. 6 மாதம் முடிஞ்ச உடனே டிவர்ஸுக்கு அதனுடைய இறுதி உத்தரவுக்கு வந்தது. அப்போது இவங்களை தெரிஞ்சவங்க போல இருக்குது அந்த ஜட்ஜு ஒருத்தர். அந்த ஜட்ஜு பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். குழந்தை வேணும்னு. அப்புறம் அவங்க கேட்டு பார்த்தாங்க, அந்த பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த பாருப்பா, உனக்கும் வாழ்க்கை இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ். என்ன ஏம்மா நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் குழந்தை வேணும், நான் குழந்தைய யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதுவும் எஸ்பெஷலி அவருடைய அப்பா அம்மாவுக்கு காட்ட மாட்டேன். என்ன ஒரு கொடூரமான மனசு சார். தாயும் தகப்பனும் இல்லாமல் பிள்ளை பிறப்பதில்லை இல்லையா? ஆனால் தாயுடைய பெற்றோருக்கு இருக்கிற உரிமை தந்தையின் பெற்றோருக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் மாட்டேன்னு சொன்னோன்னே சரின்னு டைவர்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வருத்தம் தான், அவர் ரொம்ப சோகத்தில் இருந்தார், போனார். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து இவங்க அப்பா அம்மா இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் இறங்கினாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டார். அம்மா நீ தயவு செய்து பொண்ணு மட்டும் பார்த்துறாத, மறுபடியும் இன்னொரு போராட்டத்துக்கு நான் ரெடியாக இல்லை, எனக்கான மனைவியை நானே சூஸ் பண்ணிக்கிறேன், நான் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா அவர் ஃபாரினில் இருந்ததுனால ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம எங்கே வாழ போகிறோம், யாரோடு இருக்க போகிறோம், யார் நம்ம தனியாக இருக்க போகிறோமா, குழந்தைய பார்ப்பது எப்படி, இதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட முடியும். சரியா? அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பொண்ணை பார்த்துருக்குறாரு. ஜெர்மன் பக்கமாக இருந்த இன்னொரு டாக்டரை மீட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இந்தியன் டாக்டரு. அதனால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க. எனக்கு இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்து வருது, ஒரு குழந்தைங்கிறது அம்மாவுக்கு மட்டும் அல்ல, அப்பாவுக்கும் உண்டு. இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் கேசஸ் நாங்கள் பார்க்குறோம்ல, என்ன செய்வாங்க, முதல்ல எடுத்த உடனே குழந்தையை காட்ட மாட்டாங்க, குழந்தையை காட்டவே மாட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு. பிறகு என்ன பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. கேட்டால் கோர்ட் என்ன சொல்லும், அவர் தானே பயாலஜிக்கல் ஃபாதர், நீ தானே பாப்பா, உன் குழந்தைக்கு நீ தானே செய்யணும்,
நீ மெயின்டெனன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா ஜட்ஜஸே என்ன சொல்லுவாங்க, குழந்தை வரட்டும், 5 வயசு வரைக்கும் குழந்தை அங்கே தான்ப்பா இருக்கும், மெல்ல மெல்ல தான் நீ பார்க்க முடியும். இப்போ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் சார். ஆண்களுடைய தகப்பனுக்கான பாசத்தை மதிக்க துவங்கி இருக்கிறது நீதிமன்றங்கள். அப்போ அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் கொஞ்சமாவது அந்த கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நிறைய ஜட்ஜஸ் இப்போல்லாம் அப்படி தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் குழந்தையே விடாமல் எப்படி சார் குழந்தைகிட்ட பாசம் வரும், குழந்தைக்கு எப்படி அப்பா மேலே பாசம் வரும்? அதனால் இப்போல்லாம் உனக்கு இப்போ ஜட்ஜஸே கேட்குறாங்க, உனக்கு காசு மட்டும் வேணும். அது எப்படி? ஒரு அமெரிக்கன் கிளையண்ட்டு அவர்கிட்ட என் பிள்ளைக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு. அப்போ தான் ஜட்ஜு கேட்டார், ரொம்ப அழகாக கேட்டார், சரி அதோடு போதுமாம்மா, உனக்கு வேற ஒன்றும் லட்சங்கள் வேண்டாமா? உங்கள் ஹஸ்பண்ட் தான் நீ சொல்றீங்க ஏதோ 15 லட்சம் சம்பாதிக்கிறாரு மாதத்துக்குன்னு, அதெல்லாம் வேண்டாமா உனக்கு, எப்படி 4 போதும் அப்படின்னு கேட்டார். நம்ம எதுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்குறோம்? ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல், ஒரு டீசெண்டான லைஃபுக்கு இல்லாமல், பட்னியிலையும் ஒரு யார்கிட்டையாவது இறந்து வாழ்கிற மாதிரியும் இருந்துடக்கூடாது. குழந்தைய படிக்க வைக்கணும், இந்த பொண்ணு வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் யோசிச்சு தான் சட்டங்கள் இருக்குது. ஆனால் பணம் மட்டுமே வேண்டும், குழந்தையை காட்டக்கூடாதுன்னு இனிமேலெல்லாம் சொல்லவே முடியாது. பெண்களும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் முழுசாக கொடுக்க வேண்டாம், பட் அந்த ஆணுடைய உரிமையை, அந்த தகப்பனுடைய உரிமையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. சரியா? அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தந்தையின் பாச போராட்டம், அதில் இருந்த நிகழ்ச்சி, உணர்ச்சிகரமான சம்பவம் எல்லாமே ஒரு மாதிரி கலவையாக இருக்குது. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.